ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயந்தாங்க பார்க்க போகிறோம். நான் எழுதி எனக்கு நடந்த இந்த விஷயத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக எண்ணி 7வது நாளுக்குள்ளேயே நடக்குங்க. விளையாட்டாக பண்ணால் கூட இது கண்டிப்பாக நடக்கும். நானும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் இந்த விஷயத்தை எழுத ட்ரை பண்ணேன். எழுதி எனக்கு 2வது நாளே இந்த விஷயம் நடந்துருச்சுங்க. 2வது நாளுக்குள்ளே நடந்துருமான்னு கேட்டால் 2வது நாளுக்குள்ளே நடக்கும். ஆனாலும் சில பேருக்கு 1 வாரம் ஆகுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு நோட்டு, ஒரு பேனா இருந்தாலே போதுங்க. நோட் இல்லாதவங்க பேப்பரில் கூட எழுதலாம். பேனா பார்த்தீங்க அப்படின்னா, நான் இன்றைக்கி பச்சை மயில தான் எழுத போகிறேன். பச்சை மயில தான் எழுதணுமான்னு கேட்டால் இல்லைங்க, எந்த கலர் பேனால் வேணும்னாலும் எழுதலாம். ப்ளூ, சிவப்பு அந்த மாதிரி வேறு கலர் பேனால் கூட நீங்கள் எழுதலாம். பேனாவே இல்லைங்க அப்படின்னு சொன்னால் பென்சிலில் கூட எழுதலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிள்ளையார் சொல்லி போட்டுக்கலாம். எப்பயுமே நம்ம ஒரு நல்ல விஷயம் எழுத போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் பிள்ளையார் சொல்லி ரொம்ப முக்கியங்க. அதை கண்டிப்பாக போடணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு போட்டுக்கணும். இதுதாங்க முக்கியமான விஷயமே. பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படிங்கிறத போட்டுட்டு அதுக்கு கீழே தேங்க்ஸ் ஃபார் யூனிவர்ஸ் அப்படின்னு எழுதிக்கணும். அதை எழுதிட்டு அதுக்கு கீழே உங்கள் ஆசை என்னதோ அதை எழுதணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு எழுதியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் உங்களோட ஆசை என்னவோ அதை எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குழந்தை பாக்கியம், கடன் பிரச்சனை தீரணும், ஒரு இடத்துல காசு கேட்டிருக்கேன், அவங்க தரேன்னு சொல்கிறாங்க ஆனால் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இதை கண்டிப்பாக எழுதலாம். அதே மாதிரி எழுதும்போது கிடைக்கணும், எனக்கு நடக்கணும் அப்படிலாம் எழுதக்கூடாதுங்க. கிடச்சிருச்சு, நடந்துருச்சு அப்படின்னு தான் எழுதணும். 2 லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு கீழே 1, 2, 3 அப்படின்னு நம்பர்ஸ் போட்டுக்கலாம். 33 டைமுங்க. இந்த 369 அப்படிங்கிற நம்பரை 33 டைமு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே எழுதுங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க. 1, 2, 3, 4ன்னு இப்போது எண்ணி எழுதிக்கிறணும். 33 நம்பரு. அதில் 369 அப்படிங்கிற நம்பரை எழுதிக்கலாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா திரும்ப நம்ம ஃபஸ்ட்டில் எழுதணும் பார்த்திங்களா, அதே தாங்க நம்ம ஆசை. 2 லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படிங்கிறத திரும்ப எழுதிக்கலாம். எழுதிட்டு திரும்ப பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதிட்டு தேங்க்ஸ் ஃபார் யூனிவர்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதை தான் நம்ம 3 நாளைக்கு எழுத போகிறோம். எழுதும்போது இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நினச்சி எழுதக்கூடாது. இது நடக்கும், கிடைக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு நம்பிக்கையோடு எழுதுங்க. கண்டிப்பாக நடக்கும். எழுதி முடிச்சுட்டு ஒரு 2 செகண்டு பிரபஞ்சத்துக்கிட்ட மனசுக்குள்ளேயே கேளுங்க, இது எனக்கு நடக்கணும், நடந்துருச்சு அப்படின்னு நினச்சி உங்கள் மனசுலேயே வேண்டிக்கோங்க. அடுத்த நாள் அதே மாதிரி பிள்ளையார் சொல்லி போட்டுக்கோங்க. போட்டுட்டு பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்பர்ஸ் எழுதிக்கலாம். இப்போ அந்த ஆசையை எழுத வேண்டாம். முதல் நாள் மட்டும் நம்ம அந்த ஆசையை எழுதினா போதுங்க. 2வது நாள் எழுதும்போது, 3வது நாள் எழுதும்போது அதை எழுத தேவையில்லை. இந்த விஷயத்தை யார் வேணும்னாலும் எழுதலாம். சின்ன குழந்தைங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜுக்கு போகிறவங்க, வீட்டில் இருக்கவங்க, வேலைக்கு போகிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபு, யார் வேணும்னாலும் எழுதுகிறாங்க. வெஜ்ஜு சாப்பிட்டவங்க, நான்வெஜ் சாப்பிட்டவங்க, யார் வேணும்னாலும் இதை எழுதலாங்க. விரதம் இருக்க வேண்டியதில்லை.
ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஒதுக்கி எழுதுங்க, கண்டிப்பாக நடக்கும். இதை எந்த டைமில் வேணும்னாலும் எழுதலாம். இதை எழுதிட்டு ஒரு வாரம் கழித்து தான் அடுத்த ஆசை எதுவோ அதை எழுதணும். இப்போ இந்த வாரம் நான் ஒரு ஆசை எழுதியிருக்கேன், எனக்கு நடக்க போகுது, நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த வாரம் சண்டே நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னால் சண்டே, மண்டே, டியூஸ்டே 3 நாளைக்கு எழுதுகிறேன். எழுதிட்டு அடுத்த சண்டேக்கு அப்புறம் தான் அடுத்த ஆசை எதுவோ அதை எழுதணுங்க. நான் எழுதி எனக்கு 2 நாள்லேயே நடந்துருச்சு. அதே உங்களுக்கும் நடக்கும். எனக்கு 2 நாளில் நடந்துருச்சு, 1 நாளில் நடந்துருச்சு. அப்போ நான் 3ஆவது நாள் எழுதணுமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக 3ஆவது நாள் எழுதணுங்க. எழுதிட்டு அந்த பேப்பரை பார்த்திங்கன்னா நம்மளோட பூஜை ரூமில், அப்படி இல்லைனா இஷ்ட தெய்வ ஃபோட்டோவுக்கு பின்னாடி கூட வச்சு, அப்புறம் அந்த பேப்பரை பார்த்திங்கன்னா தீயில போட்டு எரிச்சுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா தனியாக வேறு நோட் போட்டு வச்சுருக்கனால நான் அதை எரிக்க மாட்டேன். என்னோடய நோட்டில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி நிறைய எழுதி எனக்கு நடந்திருக்கு. நான் ஃபுல்லாக எழுதி அந்த நோட்டு தீர்ந்ததுக்கப்புறமா தான் அந்த நோட்டை தீயில போட்டு எரிச்சிடுவேன். அடுத்து வேறு நோட் வாங்கி யூஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நடந்ததுக்கப்புறம் சிஸ்டர் எனக்கு இந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க. இந்த பேப்பரை என்ன பண்ணணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த பேப்பரை எழுதி ஒரு புக்குக்குள்ளேயோ, அப்படி இல்லை நோட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்போயும் வைக்கிற மாதிரி சாதாரணமாக டேபிள்லையோ கபோர்ட்லேயோ அந்த மாதிரி ஏதாவது இடத்துல வச்சிடலாம். பேப்பரில் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு புக்குக்குள்ளே வச்சு, அப்படி இல்லை பூஜை ரூமில் ஒரு சாமி படத்துக்கு பின்னாடி கூட வச்சு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை எழுதி முடிச்சுட்டு 3 நாளைக்கு எழுதி நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பேப்பரை கொண்டு போய் தீயில போட்டு எரிச்சிடுங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு எந்த மந்திரம் இல்லை, எந்த மாயம் இல்லை, எதுவும் இல்லைங்க. நம்ம நல்ல விஷயத்துக்காக எழுதுகிற விஷயம் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். இதவே தான் 3 நாளைக்கு ட்ரை பண்ணி எனக்கு நடந்த இந்த விஷயத்தை தான் எல்லோரும் பலனடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் நடக்கும். நீங்களும் எழுதி பாருங்கள். கண்டிப்பாக இந்த இது நிறைவேறினதுக்கப்புறம் கமெண்டில் உங்களோட கருத்து என்னவோ அதை தெரிவிச்சிருங்க. சிஸ்டர் எனக்கு நடந்துருச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நீங்களே எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுவீங்க. வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது என் குழந்த படிக்குது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். என் குழந்தை எக்ஸாம் எழுத போகிறா, நல்ல மார்க் வாங்கணும், பெரிய இடத்துல பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இதை யூஸ் பண்ணலாங்க. கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நான் பார்த்திங்கன்னா இதே மாதிரி நிறைய எழுதி வச்சுருக்கேங்க. ஒரு நோட்டு ஃபுல்லாக எனக்கு தீர்ந்துட்டு 2ஆவது நோட்டு எழுதும்போது தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதை எழுதி எனக்கு 2 நாளில் 3 நாளில் அப்படியெல்லாம் நடந்துருச்சுங்க. அது நடந்து இதனாலேயே எனக்கு ஏதாவது ஒரு ஆசை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது தாங்க எனக்கு ஃபஸ்ட்டு கண்ணுக்கு தெரிகிற ஒரு தெய்வம் மாதிரி. ஃபஸ்ட்டு நான் இந்த விஷயத்தை எழுதிட்டு தான் எல்லாம் நிறைவேறினதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவே நான் எடுத்து போடுறேன். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு நான் இன்றைக்கி இந்த டைமில் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நான் ஒரு 6 மணிக்கு எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு அதே டயத்தில் எழுதணுமா சிஸ்டர்னு கேட்டால் இல்லை. கண்டிப்பாக அடுத்த நாள் எந்த டைமில் வேணுனாலும் நீங்கள் இதை கண்டிப்பாக எழுதலாம். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் இதை எழுதலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.